லிங்க்டின் ஆர் யூடியூப் எதை எடுத்தாலும் நீங்க 1000 ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண தேவையில்ல. வெறும் 120 to 200 ப்ராப்ளம் சால்வ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையாவே அவ்வளவு போதுமா? இந்த மித்தை தான் இன்னைக்கு உடைக்க போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட், எதை வச்சு இவங்க வெறும் 150 போதும் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்க்கணும். இப்போ நீங்க மேக்ஸ்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஒவ்வொரு சாப்டர்ல இருந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள், கிராஃப்ஸ்லாம் வருது அப்படின்னா அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சைன், காஸ், tan இதெல்லாம் வந்தா அது ட்ரிக்னாமெட்ரி. இப்படி இதே மாதிரி தான் நம்ம டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸ்லையும் நீங்க சால்வ் பண்ற ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஒவ்வொரு சாப்டர் கீழே வரும். இன்னும் சொல்ல போனா சப் சாப்டர்ஸ் கூட இருக்கலாம். இப்போ இதுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லயே சில பேட்டர்ன்ஸ்ல வரும். அந்த பேட்டர்ன்ஸுக்கு ஒவ்வொரு அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அதுதான் இவங்க பேட்டர்ன் வைஸ் 150 படிச்சா போதும்னு சொல்றாங்க. பட் இது எல்லாருக்கும் அப்ளிகபிளான்னு பாத்தீங்கன்னா Definitely not. No, definitely not. No. என்ன ப்ரோ, டிஎஸ்ஏ குரூஸ்லாம் வெறும் 150 போதும்னு சொல்றாங்க, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. நான் போன வீடியோல சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எல்லாரும் ஒன்று கிடையாது. அப்புறம் எப்படி வெறும் 150 ப்ராப்ளம் சால்வ் பண்ணா எல்லாருக்கும் டிஎஸ்ஏ வந்துடும்? நான் அடிச்சு சொல்றேன், ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ற யாருக்கும் ஜஸ்ட் 150 ஆர் 200 ப்ராப்ளம்ஸ் மட்டும் சால்வ் பண்ணா டிஎஸ்ஏ புரியாது. இப்போ அதையே பண்றாங்கன்னே வச்சுப்போம். அப்படி பண்ணி லேர்ன் பண்ணா கூட அவங்களே சால்வ் பண்ண அந்த 150 டு 200 ப்ராப்ளம்ஸை திரும்ப பண்ண சொன்னா கண்டிப்பா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாமே மறந்துடும். நான் சொன்னது எவ்வளோ பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மள மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்றது ஆல்மோஸ்ட் நிறைய டிஎஸ்ஏ கோர்சஸ்ல நடக்கிறது. பேஸ்மெண்ட்டே இல்லாம பில்டிங்கை கட்ட பார்ப்பாங்க. பேசிக்ஸே இல்லாம யாராலையும் டிஎஸ்ஏ படிக்கவே முடியாது. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். எல்லாரும் அந்த 150 அண்ட் 200ங்கிற நம்பரை சொல்ல சொல்ல பேசிக் பக்கமே போறது கிடையாது. பேசிக் ப்ராப்ளம்ஸை ப்ராக்டிஸ் பண்றதே கிடையாது. அது இல்லாமலே டைரக்டா அங்க போறது. அண்ட் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா ப்ராப்ளம் சால்விங்ல இருக்கோ இல்லையோ எல்பிஏல இருக்கு. எனக்கு இந்த எல்பிஏ வேணும், அந்த எல்பிஏ வேணும்னு மட்டும்தான் சொல்றாங்களே தவிர பேசிக்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும்னு யாருமே யோசிக்கிறது கூட கிடையாது. ஃபைனலா கோர்ஸ்ல போட்ட அமௌண்ட்டும் வேஸ்ட்டு, நீங்க போட்ட டைமும் வேஸ்ட்டு, உங்களுக்கும் செம்ம டிமோட்டிவேஷனா இருக்கும். ஃபைனலா இது நமக்கு செட்டே ஆகாது, வேண்டாம்னு வெறுத்து போற ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. நான் சொன்னதை எவ்வளோ பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு ஜென்யூனா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்றது தப்பு ப்ரோனாலும் நான் ஏத்துக்கிறேன். அதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, பார்க்கலாம். இதுக்கு என்னதான் ப்ரோ சொல்யூஷன்? நாங்க எவ்வளோ பண்ணாலும் எங்களுக்கு புரியாதா? இதை எப்படி தான் நாங்க டேக்கிள் பண்றது? இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் அப்சல்யூட் பேசிக். இப்போ நீங்க ஜீரோல இருக்கீங்க. நான் டைரக்டா எந்த ஒரு டிஎஸ்ஏ ப்ராப்ளமும் சால்வ் பண்ண சொல்லவே மாட்டேன். அதை ட்ரையும் பண்ணிடாதீங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்று சூஸ் பண்ணுங்க. எய்தர் ஜாவா ஆர் உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நான் ஜாவா சஜஸ்ட் பண்ணுவேன். ஜாவானாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. டீப்பா புரிஞ்சுக்கோங்க. அது எக்ஸிகியூஷன்ல இருந்து பேசிக் இஃப், எல்ஸ், ஃபார், ஒயில், டூ ஒயில், இப்படி எல்லாமே அக்குவேர் ஆணிவேரா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் நீங்க பண்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே. அதுல சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை படிக்கும் போதே சால்வ் பண்ணுங்க. செகண்ட், மாஸ்டரிங் த டாப் 3 கான்செப்ட்ஸ்: அரேஸ், ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் நம்பர் சிஸ்டம். உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒரு grip கிடைச்சிருக்கும். அண்ட் அந்த grip-அ வச்சு நீங்க வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க என்னெல்லாம் சின்டாக்ஸா படிச்சீங்களோ அதை இந்த ப்ராப்ளம்ஸ்ல அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அங்க இருந்து அரேஸ் அண்ட் தென் ஸ்ட்ரிங்ஸ், இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. தேர்ட், பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்: ஸ்டாக், கியூ, லிங்க் லிஸ்ட், தென் அல்காரிதம்ஸ்ல சர்ச்சிங் அண்ட் சார்ட்டிங். இது எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணிடுங்க, இன்க்ளூடிங் சம் ப்ராப்ளம்ஸ் வித் தட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம். ஃபோர்த், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் அண்ட் சில அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் இன் தட் பர்டிகுலர் லாங்குவேஜ். ஓகேவா? நீங்க ஜாவா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ரீம்ஸ், லாம்டா, த்ரெட்ஸ் இந்த மாதிரி வரும். அப்படி ஒவ்வொரு லாங்குவேஜ்ல என்ன இருக்கோ அதை கத்துக்கோங்க. அதுதான் உங்களோட ஃபைனல் அண்ட் ஃபோர்த் ஸ்டெப். இதெல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா படிச்சாலே போதும். யூ கேன் ஈஸிலி கிராக் அ ஜாப் பிட்வீன் 6 to 8 எல்பிஏ. ஓகே ப்ரோ, இதெல்லாம் நான் பண்ணிடுறேன். பட் நான் உண்மையாவே ப்ரிப்பேர்டா இருக்கேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. எப்படி செக் பண்றது அப்படின்னும் எனக்கு தெரியல.
இதை நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. கண்டிப்பாக இந்த டவுட் எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கும் சொல்யூஷன் தரேன். என்னோட கோஹார்ட்ல நான் ப்ராக்டிஸ்க்கு கொடுக்குற ப்ராப்ளம் ஷீட் அண்ட் லீட் கோட் லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணும்போது சாட் ஜிபிடியோ எதையுமே ரெஃபர் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதை வச்சு சால்வ் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு பண்ண தெரியுதா இல்லையான்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் இதெல்லாம் பண்ண முடியல, எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் ப்ரோ, சப்போர்ட் வேணும், தமிழில் சால்வ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணால் நம்ம கோஹார்ட்டில் ஜாயின் பண்ணுங்க. நாட் ஜஸ்ட் ப்ராப்ளம் சால்விங், ஜீரோல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பேக் எண்டில் ஏபிஐஸ் பில்ட் பண்ணி ஃப்ரண்ட் எண்டில் அதை இன்டகிரேட் பண்ணி டெப்ளாய்மெண்ட்டுன்னு நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஆகுறதுக்கு நான் கேரண்டி. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக நம்மள மாதிரி தான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ எல்லாருக்கும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் 1K பெர் மந்த்னு நீங்கள் பே பண்ணி லேர்ன் பண்ணலாம். டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ தான் ப்ரோ காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன், இல்லை இப்போ தான் கோடிங் நான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு நல்ல கைடன்ஸோட ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணணும், அதுவும் இன் டிமாண்ட் டெக்னாலஜியான ஸ்ப்ரிங் பூட் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா மட்டும் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, நானே கால் பண்ணுறேன். இப்போது இது ஸ்க்ராட்ச்ல இருந்து லேர்ன் பண்ணுறவங்களுக்கான ரோட் மேப். ஃபைன். இப்போ என்ன மாதிரி ஆல்ரெடி 15+ LPL இருக்கிறவங்களோ இல்லை 10+ LPL இருக்கிறவங்களோ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எப்படி போகிறது, நெக்ஸ்ட் ஜம்ப் பண்ணணும்னா என்னெல்லாம் லேர்ன் பண்ணணும், நான் என்ன அடுத்து பண்ண போகிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் அடுத்த உள்ளவங்களும் நிறைய பேர் இருப்பீங்கல்ல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு, அவங்களுக்கானதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கான பீப்புள் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் என்ன வேணுங்கிறத மட்டும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட்டோட வரேன். நான் கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அனௌன்ஸ்மெண்ட்னதும் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி கோர்ஸான்னு கேட்காதீங்க. இனிமேல் பெய்டு கோர்சஸ்லாம் நம்ம பண்ண போகிறது கிடையாது. என்னோட ஃபிலாசபி மற்றவங்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏற்கனவே படித்து 0லேருந்து 1 அப்படிங்கிற லெவலில் இருக்கிறவங்களுக்கு பே பண்ணி படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ் நிறையா இருக்குது, அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இப்போ போதாததுக்கு ஏஐ இருக்குது, ரொம்ப ஈஸி அவங்க படிக்கிறதுக்கு. பட் 0லேருந்து வர்றவங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்போஷரே இருக்காது. அதுக்காக மட்டும்தான் நான் இந்த இதை செட் பண்ணியிருக்கேனே தவிர, நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓகே, நானுமே அந்த கேட்டகரியில் உள்ளவன் தான். யார் உங்கள் லெவலில் இனிமேல் படித்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். அந்த 1 லெவலில் இருக்கும்போது நமக்கு வந்து பெருசாக பெய்ட் கோர்சஸ் தேவையில்லை. நான் பெய்ட் கோர்சஸ் எடுக்க மாட்டேன். அண்ட் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசனுமே அதுதான். அதை இப்போ கண்டினியூ பண்ணுறேன். நடுவில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்ததுனால அங்கே போயிட்டேன், நிறைய பேர் கேட்டதுனால. இப்போது நம்ம சேனலை திரும்ப அகெயின் அந்த பாத்தில் கண்டினியூ பண்ண போகிறேன். நான் இந்த ஸ்டேஜில் இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறதுக்கு என்னென்ன பண்ண போகிறேன், மேபி அதுதான் நெக்ஸ்ட் வீடியோவே. இங்கேயே சொன்னால் நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.